So much appreciated. Need not wait here. You can take the children and go. Numbers alla vaangirukkom. Ipo kuduthirukka numbers alla vaangirukkom. Monday probably will intimate. Or even Monday varaikum school kariyadha madam. Monday. So adu munnalla therinjidana Friday ve sollu. Romba thanks for your comment. Ninga kelunga illa na Ana? எந்த குழந்தையோட சொல்றீங்க? இந்த குழந்தை படிக்கிறா? ஆமா. இந்த பையன் சொல்லுங்க. எனக்கு மேனேஜ்மென்ட் நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நீங்க செக் குட் சார். மேனேஜ்மென்ட் தான் பதில் சொல்லுங்க. யாரு? மேனேஜ்மென்ட் நம்ம சொன்னாங்க. மேனேஜ்மென்ட் நம்ம கோஆர்டினேட் பண்ணாதான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நீங்க போயிட்டீங்கன்னா மேனேஜ்மென்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கனா? மேனேஜ்மென்ட் நமக்கு என்ன சொல்றாங்க? அது சொல்லுவாங்க. வெயிட் பண்ணுங்க. வெயில்ல உட்காந்து முடியாதுங்க சார் உட்காருங்கப்பா. I am Mrs. Rajni, GD Nursery School oda headmistress nga, and inga school வந்து 51 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இப்போ all of a sudden வந்து லாக் பண்ணிருக்காங்க. It's a very sad thing. Very small children at the age of 3, 4 and 5 years படிச்சிட்டு இருக்காங்க. எங்களுக்கு டைம் கொடுத்துருக்கலாம், அகாடமிக் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் காலி பண்ணுங்கன்னு சொல்லிருக்கலாம், இல்லைன்னா மே மாசமே காலி பண்ணுன்னு சொல்லியிருக்கலாம். இப்போ ஒரு டேர்ம் வரைக்கும் விட்டுட்டு இப்போ ஆல் ஆஃப் a sudden லாக் பண்றது இட் இஸ் நாட் ஃபேர். இது விவேகமான செயல் அல்ல. For any educated person it is not a fair thing to do. சொல்லல, எங்களுக்கு ஃப்ரைடே தான் தெரியும். அது தெரியாது. I don't know the details. But we know only on Friday. Saturday, Sunday was a holiday. Monday, all of them they locked. All of a sudden they locked. அது தெரியாது. பர்சனல் ரீசன்ஸ் இருக்கலாம், எனக்கு தெரியாது. அது நான் சொல்ல வரல. எங்களுக்கு குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு இடைஞ்சல் பண்றாங்க. அதுதான். கிளப் எல்லாம் கூட நடக்குது. இதே லைன்ல லேடிஸ் கிளப் எல்லாம் நடக்குது. அதுவும் கார்ப்பரேஷன் இடம் தான். அதெல்லாம் நடக்கிறதுக்கு பர்மிட் பண்றாங்க. ஸ்கூல் ஒரு குட் காஸ்க்கு சொசைட்டிக்கு நடக்கிறது இடைஞ்சல் பண்றாங்க. அதுதான் மன வருத்தமா இருக்கு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஃப்ரைடே ஈவினிங் தான் தெரியுங்க. சாட்டர்டே சண்டே லீவுங்க. பிரைவேட் ஸ்கூல்ன்றபோது
பேரண்ட்ஸோட நல்லா நீங்க கம்யூனிகேட்டிவ் பண்ணிட்டு இருப்பீங்க. எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு நாங்கள் கோர்ட்டில் போட்டிருக்கோம், வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த ஆர்டர் டு கம். அதுக்குள்ளே வந்து இப்படி லாக் பண்ணும்போது எங்களுக்கு ரெஜிஸ்டர்ஸ் எல்லாம் உள்ளே நின்றுச்சு, டெலிஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது, எங்களுக்கு சொல்லக்கூட முடியல. இல்லைன்னா இத்தனை பேர் வந்து எங்கள் குழந்தைங்க இந்த வெயிலில் நிற்க மாட்டாங்க, சொல்லியிருப்போம். ரெஜிஸ்டர்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது, டெலிஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் எடுக்க முடியல, சொல்ல முடியல. அதனால தான் வந்து இங்கே வெயிட் பண்ணோம். நாங்களே டியூட்டிக்கு தான் இங்கே வந்திருக்கோம் காலையில். என் பேர் பார்த்திபன். இங்கே பக்கத்துலேருந்து தான் வரோம் ஸ்கூலுக்கு. இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு லேடிஸ் கிளப் இருக்குது, தனியார் லேடிஸ் கிளப்பு. அந்த லேடிஸ் கிளப்புக்கு வந்து அதுவும் நோட்டீஸ் கொடுத்து இருக்கிறாங்க. ஆனால் அது இன்னும் இயங்கிட்டு தான் இருக்குது. பக்கத்தில் ஸ்கூலு குழந்தைங்களோட எதிர்காலத்தை நோக்கி போகிற நம்ம இந்த ஸ்கூலை வந்து இழுத்து மூடிட்டாங்க. நான் ஒரே வார்த்தை தான் கேட்குறேன், மக்களே சேர்ந்து எதிர்க்கிற அந்த டாஸ்மார்க்கை வந்து மூடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மூடலை. இந்த பள்ளிக்கூட பசங்க படிக்கிற எதிர்காலத்தில் படிக்கிற ஸ்கூலை வந்து இழுத்து மூடிக்கிறாங்க. அதுவும் எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்தமாதிரி நாங்கள் ஸ்கூலை வந்து சீல் வச்சுருவோம், நீங்கள் வேறு இடத்துக்கு மாற்றுங்க, இது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லியிருந்தாக்கா நிர்வாகம் அதை எதாவது ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இப்போ நாங்களாம் வந்து நடு ரோட்டில் நிற்கிறோம். இந்த குழந்தைங்களோட எதிர்காலம் என்ன, அதான் கேள்வி.